அருள்நாதர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை கண்ணீர் துளிகள் என்கிற தலைப்பின் கீழாக, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126:5. ஆண்டவருக்கு சிறப்பான ஊழியம் செய்ய வேண்டும், பல ஆத்துமாக்களை ஆண்டவரின் மந்தையாக மாற்ற வேண்டும் என்று ஒரு இளம் ஊழியர் வாஞ்சை கொண்டார். ஊழியம் செய்ய ஆரம்பித்தவர் தனக்கு தெரிந்த முறைகளிலெல்லாம் தேவ செய்தி சொல்ல ஆரம்பித்தார். பல்வேறு மாந்தர்களை சந்தித்து சத்தியத்தை கூறி பார்த்தார். ஊழியத்தில் அவருக்கு தோல்வியே ஏற்பட்டது. மனசோர்வு அடைந்தார். ஆத்துமாக்களை அறுவடை செய்ய முடியாத சோகம் அவரை கவ்விக்கொண்டது. ஊழியத்தில் சிறந்தவரும் ஆத்துமாக்கள் பலவற்றை அறுவடை செய்து ஆண்டவரின் களஞ்சியங்களில் சேர்த்தவருமாகிய ஒரு பெரும் போதகரை இளம் வாலிபர் சந்தித்தார். தன் முயற்சிகளையும் தோல்விகளையும் சொல்லி வருந்தினார். தன் ஊழியத்தில் வெற்றியடைய வழியை கூறுமாறு வேண்டினார். பெரிய போதகர் அந்த இளமையான ஊழியரிடம் கண்ணீரை முயற்சித்துப்பார் சுருக்கமாக சொன்னார். முழங்காலில் நின்று கண்ணீர் விட்டு ஆத்தும ஆதாயத்துக்காக ஜெபித்தார் இளம் போதகர். இடைவிடாமல் நாள்தோறும் ஜெபித்தார். ஆண்டவர் அவர் கண்ணீரை பார்த்து மனம் உருகினார். ஊழியத்தில் வெற்றி தந்தார். கண்ணீரைப் போல வலிமை வாய்ந்த ஆயுதம் உலகில் எதுவும் இல்லை. கண்ணீர் துளிகள் சாதித்ததை கத்தி முனைகள் சாதித்ததில்லை. அணு ஆயுதங்களை காட்டிலும் ஆற்றல் மிக்கது கண்ணீரே. குழந்தை பாக்கியம் இல்லாதவனாக இருந்தால் அன்னாள். அதனால் துக்கம் அடைந்தார். அன்னாளை அவள் சகோதரியாயிருந்த பெண்ணினால் நிந்தித்தாள், கேவலமாக பேசினாள். மனமுடைந்த அன்னாள் ஆண்டவரின் சன்னிதானத்தில் முழங்காலில் நின்று கண்ணீர் விட்டு ஜெபித்தார். கண்ணீர் என்னும் ஆயுதத்தால் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினார். சாமுவேலையும் மற்ற பிள்ளைகளையும் பெற்று மகிழ்ந்தார். உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்த இசைக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி நின்று கண்ணீர் விட்டு ஜெபித்தார். தன் ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தார். அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் கண்ணீரை. கண்ணீர் விட்டுப்பார், கர்த்தர் மனம் உருகுவார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசின இந்த அன்பின் வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உம்மை சார்ந்ததாய் ஆண்டவரே வெற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு உம்முடைய பாதத்தில் கண்ணீரோடு நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது வெற்றியின் வாழ்க்கை எங்களுக்கு தருகிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.